இதில விஜய் அவர்களுடைய அரசியல் பார்வை, அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மேலேயும், காங்கிரஸ் மேலேயும் தான் இருக்கு. ஏன்னா எப்படியும் வந்து விசிக வெளியில வந்துரும், காங்கிரஸ் வெளியில வந்துரும். நமக்கான ஒரு அந்த அடுத்த கட்டத்த நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் விஜய் அவர்கள் இருக்காரு. இப்போ விசிக வந்து இப்போ அவங்க கேட்குற தொகுதிகள குடுக்கலன்னா, அதில கண்டிப்பா அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. அதிலேருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா அது வந்து அ ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. அதுக்கு 234 தொகுதியிலயும் அதுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அத நெனச்சா 234 தொகுதியிலயும் வேட்பாளர்கள நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. அந்த கட்சியிடம் வந்து திமுக வந்து ஒரு விளையாட்டு காட்டுறது சரியில்ல. அவங்க 25 தொகுதி கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கான அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சிங்கும் பொழுது, அவங்களுக்கு அந்த அவங்க கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லாத அளவுக்கு அவங்க அந்த தொகுதிகள குடுக்கணும். இல்லன்னா, தலைவர் இப்போ மட்டத்தில இருக்கிறவங்களுக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா, தொண்டர்களுடைய மனநிலை மாறிடும். ஓட்டு போடணுமா அந்த திமுக கூட்டணிக்குன்னு நெனைக்கிற நிலைமை வந்து அந்த பட்டியலின பழங்குடியின மக்களிடையே அது வந்துரும் அது. வந்துட்டுன்னா, திமுகவினுடைய வெற்றி தோல்விய தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்கிற கட்சி விசிக. அப்படி இருக்கிற கட்சிக்கு நீங்க வந்து ஒரு கௌரவமா அவங்க எதிர்பார்க்கிற அந்த தொகுதிகள நீங்க குடுக்கல. அவங்க எதிர்பார்க்கிற அந்த எத்தனை தொகுதிகள் எதிர்பார்க்குறாங்களோ, அத நீங்க குடுக்கலன்னா, அவங்க திருப்தி இல்லன்னா, அதனுடைய செயல்பாடே சரியிருக்காதுங்க. அப்புறம் அவங்க செயல்படலன்னா ஒண்ணும் இல்ல அந்த கட்சியில. உங்கள வந்து ஆட்சியில அமர்த்தணுமா, அமர்த்தக்கூடாதாங்கிற முடிவெடுக்கல பொறுப்புல இருக்கிற கட்சி வந்து விசிக. திமுக வேணா வந்து எல்லா இடத்துலயும் வந்து நாங்க எல்லாம் செஞ்சிருக்கிறோம். நமக்கு இப்போ ஓட்டு வந்துரும். நம்ம அந்த இடத்த நோக்கி போயிடலான்னு இருக்கலாம். அப்படியே மக்களுடைய மனநிலை மாறிடும். விசிக மட்டும் வெளியில வந்ததுனாக்க திமுக ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இப்போ விசிக வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. 4 எம்எல்ஏ தான். ஆனா திமுகவுக்கு ஆட்சியே போயிடும். அதுக்கும் பிறகு 5 வருஷம் கழிச்சு அவர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அடுத்த கட்டத்த வந்து வேற எந்த கட்சி வருதோ அது தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிரும். அதனால பாதிக்கப்பட போறது வந்து திமுக தான ஒழிய விசிகவும் கிடையாது, மற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கிடையாது. அதனால திமுக வந்து ஒரு